வணக்கம் மக்களே. திடீரென அந்தர்பல்ட்டி அடிக்கும் பிரேமலதா அவர்கள், மெகா கூட்டணின்ற சந்தோஷத்தில் சிஎம் ஸ்டாலின் அவர்களும், அதிர்ச்சியில் இருக்கிற இபிஎஸ் அவர்கள், இந்த மாதிரியான தகவல்களை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. தமிழக அரசியலில் தேமுதிக தற்போது உள்ளம் தேடி இல்லம் நாடின்ற தீவிர பிரச்சாரத்தின் மூலம்தான் மக்களோட கவனத்தை ஈர்த்து வந்துட்டுருக்காங்க. தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், தற்போதைய திமுக அரசின் செயல்பாடுகளும் வரவிருக்கும் தேர்தல் வியூகங்களும் பற்றி மனம் திறந்து பேசியிருக்காங்க. திமுக அரசோட 5 ஆண்டுகால ஆட்சியில் சுமார் 50% பணிகள் திருப்திகரமாக இருந்தாலும், இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் சத்துணவு ஊழியர்களோட நீண்ட கால கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டிய கடமை அரசுக்கு இன்னும் இருக்குதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. கூட்டணி விவகாரத்தில் தேமுதிக எந்த மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்க போகுதுன்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க இந்த நேரத்தில், அரசியல் வட்டாரத்தில் நிலவி வர இந்த சூழல், அதுக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட இன்னும் கால அவகாசம் இருக்குது, அதனால் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க போகிறது இல்லைன்னு சொல்லி, கட்சியோட நலன் மற்றும் தொண்டர்களோட விருப்பம்தான் முதன்மையானதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தங்கிட்ட ஒப்படைச்ச இந்த பேர் இயக்கத்தை ஒரு தாயோட அரவணைப்போடு வழிநடத்துவேன்னு சொல்லியிருக்காங்க. மத்தியில் ஆளும் பாஜக தலைமையிலான கூட்டணியில் சேர கட்சிகள் திட்டமிடுகிறதா என்ற காரசாரமான கேள்விக்கு, இது கேப்டன் உருவாக்கிய இரும்பு கோட்டை, தேமுதிகவை யாராலும் மிரட்டவோ பணிய வைக்கவோ முடியாது, ஒவ்வொரு கட்சிக்குமே ஒரு சுயமரியாதை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மதுரையில் சமீபத்தில் நடைபெற்ற ஒரு தேமுதிக மாநாடு ரொம்ப பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கு. இது கட்சியோட தன்னம்பிக்கையை இன்னுமே அதிகரிச்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த மாதிரியாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே தெரிவிச்சிருக்காங்க. பிப்ரவரி 3ஆம் தேதி வரைக்கும் கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் தன்னோட சூறாவளி பயணத்தை தொடர்றதுக்காக தேர்தல் களத்தில் தேமுதிக ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. திமுகவின் பணிகளை பாராட்டும் அதே நேரத்தில் கட்சியோட தனித்தன்மையையும் உரிமையும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நிலைநிறுத்திருக்காங்கன்னு சொல்லியே அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். மேலும் பிரேமலதா விஜயகாந்தோட இந்த அதிரடி திட்டம், அதாவது தமிழக அரசியலில் உள்ளம் தேடி இல்லம் நாடின்ற தீவிர பிரச்சாரம் தான் மக்களோட கவனத்தை ரொம்பவே ஈர்த்து வந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் தான் தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த மாதிரியான தகவல்களை தெரிவிச்சிருக்காங்க. மக்களே, அரசியல் பற்றின இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். Thank you.